அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு இறை விசுவாசிக்கு, ஒரு மூமினுக்கு அவசியமானது. இறை விசுவாசிக்கு உடல் ஆரோக்கியம் என்பது அத்தியாவசியமானது. ஒரு இறை விசுவாசிக்கு சொத்து இருக்குதோ, சுகம் இருக்குதோ, வீடு இருக்குதோ, வாசல் இருக்குதோ, அது இங்க மேட்ரு கிடையாது. ஆனா ஒரு இறை விசுவாசிக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது. ரொம்ப தூரம் போக வேண்டாமா, சிம்பிளா நான் சொல்றேன். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் அல்லாஹ்வை நின்று தொழ முடியும். அப்படிதானே இல்லையா? உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன நின்று தொழ முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் அல்லாஹ் என்னென்ன வணக்க வழிபாடுகளை கட்டாய கடமை என்று வலியுறுத்தி இருக்கிறானோ அந்த கடமையை சரியான முறையில செய்ய முடியும். நோன்பு நோக்க முடியும். இதை இல்லாம திரு கஅபா ஷரீஃப்ல போய் ஹஜ் செய்ய முடியும். இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அமல்கள்ல புண்ணியமான அமல் என்னது? அல்லாஹ் இருக்காக வேண்டி போராட்ட களத்துல நின்று போராடுவது. அந்த போராட்ட களத்திற்கு நாம வர வேண்டும் என்றால் ஊனமுற்றவர்களை கொண்டு போய் நிப்பாட்ட முடியுமா? உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களை கொண்டு போய் நிப்பாட்ட முடியுமா? உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? போற போக்குல உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் போற போக்குல உடல் ஆரோக்கியத்துக்கு துஆ செஞ்சுக்கிடுங்கப்பா. நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிடுங்கப்பா இப்படி சொல்லிட்டு போகல. எந்த இடத்துல இஹ்லாசான முறையில, எந்த இடத்துல உள்ள தூய்மையோடு இருக்கக்கூடிய முறையில, எந்த இடத்துல சிந்தனைகள் தடுமாறாம இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்திற்கு துஆ செய்யும் காட்டி தந்துட்டு போயிருக்கிறாங்க. முதல் சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இரண்டாவது சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறோம், மூன்றாவது சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்துக்கிட்டு இரண்டு கைகளை இப்படி ஏந்துறோம்னு வச்சுக்கிடுங்களேன். இறைவா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கூட இறைவான்னு சொல்லி போட்டு அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் செதறி கொண்டு இருக்கும். நம்ம சிந்தனைகள் வேற ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும். அல்லது பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் அமைப்புகள் அசால்ட்டாட்டி இருக்கும். காலை நீட்டுக் கொண்டு துவா குறை சொல்ல வரல. படுத்து கிடந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். இருந்து கொண்டு துவா கேட்டாலும் அப்படிதான் அல்லாஹ் சொல்லுகிறான். எதுல வருது? சூரா அன்-நிசாவில, சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? யதுகுரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். இருந்தவர்களாக பிரார்த்தனை செய்வார்கள், படுத்தவர்களாக பிரார்த்தனை செய்வார்கள், நின்றவர்களாக பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த பொசிஷன்ல நின்றுதான் கழிவறையில மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. கழிவறையில மட்டும்தான் நினைச்சக்கூடாது, இறைவான்னு சொல்லி போட்டு கூப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலாம். இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்யலாம், ஒரு கடித்து படுத்துக் கொண்ட நிலையில பிரார்த்தனை செய்யலாம். ஆனாலும் நாம இப்படி பிரார்த்தனை செய்கிற பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் செதறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எந்த இடத்துல நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தட்டி கழிக்க மாட்டானோ அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்தினுடைய பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க.